30/7/2026 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 14ஆம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை திருவோணம் மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. சூரிய உதயம் காலை 6:02 கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று இரவு 10 மணி வரை பிரதமை, அதன் பின்பு திவிதியை. நட்சத்திரம் இன்று மாலை 6:52 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று அதிகாலை 1:56 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 9:29 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 10 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷம் நட்சத்திரங்கள் இன்று மாலை 6:52 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். திருவாதிரை புனர்பூசம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். கடகலக்னம் இருப்பு 3 நாழிகை 16 வினாடிகள். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் செவ்வாய், மிதுன ராசியில் புதன், கடகராசியில் சூரியன் மற்றும் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் சித்தர் பெருமக்களின் வழிபாடும் குருமகான்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். மேலும் இன்றைய தினம் திருவோணம் என்பதால் பெருமாள் வழிபாடு பேரானந்தம் தரும். மேலும் இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் நவகிரகங்களில் உள்ள தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய மனதில் இருந்து வந்த கவலைகள் மறையும். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே அருமையாக நிறைவேறும். இன்றைய தினம் பிரதமை என்பதால் இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் சுபகாரிய நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் மற்றும் ஹோமங்கள் மந்திர ஜபங்கள் செய்ய. எனது அன்பான மேஷராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறக்கூடிய ஒரு திருநாள். ஜீவனபாவம் என்கிற 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் எவ்வளவோ வேலை நெருக்கடிகள் இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளித்து வெற்றி அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராயங்கள் தோன்றினாலும் சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேபோல் வேலைக்கு செல்லும் பெண்கள் இன்றைய தினம் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். அதேபோல் உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சக வியாபாரிகளின் மூலம் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டிய நாள். சந்திராசிரமம் இன்றும் தொடர்வதால் வேலை நெருக்கடிகள் இருக்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு. அதேபோல் தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது.
இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் தடை தாமதங்கள் இருக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டி வரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான கடக ராசினியர்களே, இன்றைய நாள் கலகலப்பான ஒரு திருநாள். உங்களது களத்திர பாவம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். குருவை பார்க்கிறார். குரு சந்திரனை பார்க்கிறார். அற்புதமான குருச்சந்திர யோகம் இன்றைய தினம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும். உத்தியோகத்தில் சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று அருமையாக வந்து சேரும். எதிர்பார்த்தபடியே. கடகராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் பகை ருண ரோகம் ஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் புது பொலிவோடு திகழ்வீர்கள். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆற்றல் தரும் செய்தி ஒன்று அற்புதமாக வந்து சேரும். புதிய தொழில் தொடங்க இது ஒரு நல்ல நாள். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு சில மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆலய திருப்பணிகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் ஆதரவு அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் கை கொடுக்கும். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் நீங்கள் நினைத்த காரியங்களை சாதித்து கொள்ளும் நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் வேலை நெருக்கடிகள் மறைந்து மேல் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு வீடுமனை வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு முக்கியமான சில வேலைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள்.
கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் பொருளாதாரம் அருமையாக முன்னேறக்கூடிய ஒரு நாள். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குருவின் 7ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் அற்புதமான சில சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் திருத்தி அமைப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதாரம் அற்புதமாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு திருநாள். உங்களது ஜென்மஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் குருவின் 7ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் மனதில் கற்பனை திறன் அதிகமாகும். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயத்தை கொண்டு வந்து தரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டி வரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றங்கள் வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு. வணங்க வேண்டியது லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது அயன சயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உங்களது இடமாற்றம் பற்றிய பரிசீலனை உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷ வானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய மருத்துவ செலவுகளை மேற்கொள்வீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் 7ஆவது பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும். உத்தியோகத்தில் உங்களது சலுகைகள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த சில குழப்பங்கள் மறையும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க